இந்த வீடியோல நம்ம வந்து ஒரு ஹைட்ரஜன் அயோடைடு டெர்ஷரி பியூட்டைல் மெத்தில் ஈத்தர் கூட நமக்கு வந்து எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்க்க போறோம். ஓகேவா? இப்போ ஹைட்ரஜன் அயோடைடு ரியாக்ஷன் வித் ஈத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு நிறைய மெக்கானிசம் வந்து இருக்குது. சிமெட்ரிக்கல் ஈத்தரா இருந்தா ஒரு மெக்கானிசம், அன்சிமெட்ரிக்கல் ஈத்தரா இருந்தா ஒரு மெக்கானிசம், அப்புறம் வந்து டெர்ஷரி பியூட்டைல் ஈத்தரா இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ஒரு மெக்கானிசமா வந்து இருக்கும். ஓகே. அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அன்சிமெட்ரிக்கல் ஈத்தரா இருந்தா என்ன மெக்கானிசம்ன்றது ப்ரீவியஸ் ஷார்ட்ஸ்ல வந்து நம்ம பார்த்துருப்போம். இதுல டெர்ஷரி பியூட்டைல் மெத்தில் ஈத்தரா இருந்தா நமக்கு வந்து என்ன மெக்கானிசம்ன்றத பார்க்க போறோம். ஓகே. அப்போ டெர்ஷரி பியூட்டைல் மெத்தில் ஈத்தர் நமக்கு எப்படி இருக்கும்? அப்போ முதல்ல வந்து டெர்ஷரி வந்து நீங்க வந்து டிரா பண்ணணும். அப்போ இங்க ஒரு CH3 வந்து இருக்குது, இங்க வந்து ஒரு CH3 வந்து இருக்குது, இங்க வந்து ஒரு CH3 வந்து இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னா இங்க வந்து O, இங்க வந்து நமக்கு வந்து ஒரு CH வந்து நமக்கு வந்து இருக்குது. இதில் நம்ம என்ன பண்ணா ஹைட்ரஜன் அயைடு வந்து நமக்கு வந்து ரியாக்ட் பண்றோம். அப்போ ஹைட்ரஜன் அயைடு நமக்கு என்ன இருக்குது, இது வந்து பாசிட்டிவா இருக்குது, இது வந்து நமக்கு வந்து நெகட்டிவா இருக்குது. இங்க நமக்கு என்ன இருக்குது, ஆக்சிஜன் மேல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன நடக்கும், இந்த லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு வந்து H+ போய் நமக்கு வந்து அட்டாக் பண்ணும். அப்போ நமக்கு வந்து ஒரு ஆக்சோனியம் அயன் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகுது. அப்போ ஆக்சோனியம் அயன் ஃபார்ம் ஆனப்போ நமக்கு எப்படி மாலிகுல் வந்து சேஞ்ச் ஆகும்? CH3 CH3 இங்க O இருக்குது, இங்க நமக்கு ஹைட்ரஜன் ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் இங்க பாசிட்டிவ் சார்ஜ் வந்து வரும், இங்க CH வந்து வரும். நம்ம அன்சிமெட்ரிக் ஈத்தர்ல நம்ம என்ன பார்த்திருப்போம் சார், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா I- வந்து ரியாக்ட் ஆகும். I- வந்து SN2 மெக்கானிசம். அப்ப SN2 மெக்கானிசம் நமக்கு என்ன இருக்கும், அப்ப மெத்தில் தான் மோர் ஃபேவரபிளா இருக்கும். அப்ப அயோடின் வந்து இங்க ரியாக்ட் ஆகும் சார், ஆல்கஹால் வந்து டெர்ஷரி பியூட்டிலுக்கு வந்து போயிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நமக்கு வந்து போகாது. ஓகேவா? அப்ப இந்த மாலிகுல் வந்து இப்படி இருக்கும்போது டெர்ஷரி பியூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் எஃபெக்ட் வந்து இருக்கும் இல்லையா? இங்க மெத்தில் எல்லாத்துக்குமே நமக்கு வந்து ப்ளஸ் எஃபெக்ட், இது நமக்கு வந்து ப்ளஸ் எஃபெக்ட், இது நமக்கு வந்து ப்ளஸ் எஃபெக்ட். இது எல்லாத்துக்குமே எலக்ட்ரான் டொனேட்டிங் நேச்சர். அப்ப இது எல்லாத்துக்குமே எலக்ட்ரான் டொனேட்டிங் நேச்சர் இருக்கறனால இந்த கார்பன் என்ன பண்ணும், அதோட எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன பண்ணும், ஆக்ஸிஜனுக்கு வந்து நமக்கு வந்து கொடுத்துரும். அப்ப நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா டெர்ஷரி பியூட்டைல் கேட்டைன் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா? அப்ப நம்ம அன்சிமெட்ரிக்கல் ஈத்தருக்கு நமக்கு வந்து வேற மாதிரி மெக்கானிசம் வந்து இருந்துச்சு. பிரைமரியா இருந்தா நமக்கு வந்து வேற மாதிரி மெக்கானிசம் வந்து இருந்துச்சு. அப்ப டெர்ஷரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வேற மாதிரி மெக்கானிசம் வந்து மாறிடும். அப்ப நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா மெத்தனால் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஓகே, மெத்தனால் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணும், அயோடின் வந்து நமக்கு வந்து இங்க ரியாக்ட் ஆகி நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா டெர்ஷரி பியூட்டைல் அயோடைடு வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா? அப்போ அன்சிமெட்ரிக்கல் ஈத்தர்ல இருக்க மெக்கானிசத்தை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா மெத்தில் அயோடைடும் டெர்ஷரி பியூட்டைல் ஆல்கஹாலும் நமக்கு வந்து கிடைக்கும். ஆனா இங்க வந்து பார்த்தீங்கன்னா டெர்ஷரி பியூட்டைல் ஆல்கஹால் யூஸ் பண்ணும்போது அதோட மெக்கானிசத்தை நமக்கு வந்து ரிவர்ஸா வந்து யூஸ் பண்ணணும். அப்போ நமக்கு இங்க வந்து நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும் பார்த்தீங்கன்னா டெர்ஷரி பியூட்டைல் அயோடைடு அண்ட் மெத்தனால், இந்த ரெண்டுக்குமே நமக்கு வந்து டிஃபரன்ஸ் வந்து இருக்குது. அப்போ பிரைமரியில வேற மாதிரி ரியாக்ஷன் நடக்கும், டெர்ஷரியில வேற மாதிரி ரியாக்ஷன் நடக்கும். இதை நீங்க நல்லா நோட் பண்ணி வச்சுங்க. இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ் தான் நமக்கு வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் கேட்கறது வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒன்று, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெர்ஷரி பியூட்டைல் மெக்கானிசம் வந்து தெரியும். ஆனால் அந்த பிரைமரி மெக்கானிசம் அன்சிமெட்ரிக் ஈத்தர் பிரைமரி மெக்கானிசம் நமக்கு வந்து தெரியாது. அப்போ அதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னு பார்த்தா அதில் நிறைய வந்து மிஸ்டேக் பண்ணிடுவாங்க. அதனால இதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் மெக்கானிசம் இருக்குது. அது எல்லாத்தையுமே நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சு வச்சுங்க.